கொஞ்சம் இந்த அராஜகத்தை கொஞ்சம் பாருங்களேன். சென்னை துறைமுகம் தொகுதியில் இருக்க ஒரு இடத்துல போய் சர்வே பண்ண போயிருக்காங்க. பாரிஸ் கிட்ட சர்வே பண்ண போயிருக்காங்க டிவிகேவை சேர்ந்தவங்க. அவங்கள சேகர் பாபுவோட தொகுதிங்க அது. அவர் மினிஸ்டராக இருக்கார்ல, அறநிலையத்துறை அமைச்சர், அவங்களோட தொகுதி. அந்த இடத்துல போய் சர்வே எடுத்ததுக்காக ஒரு குண்டஸ் எப்படி சொல்கிற டிஎம்கே ரவுடிஸ்லாம் போட்டு தாவேக்கானரை தாக்கியிருக்காங்க. அதுவும் கர்ப்பிணி பெண்களை தாக்கியிருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் சொல்கிறாரு, பெண்களுக்கான ஆட்சின்னு இதை தெளிவாக அப்படி பெருமையாக சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு. அது நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். நல்லா சொல்லுங்கள் சார், இதான் சார் உங்களோட பாதுகாப்பு, உங்கள் ஆட்சியா சார்? ஏன் சார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா? பழனியாண்டி இருக்காரு எம்எல்ஏ, அவர் கரூரில் அந்த கொல்காரியில் இப்படி அந்த பத்திரிகையில் அடிச்சிருக்காரு. அதுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. அதே வச்சுங்க, நேற்று நாம் தமிழர் இதில் பசங்க சும்மா கலாய்ச்சிருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் பாண்டி சேர்ந்தவங்கள அவங்கள போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க மாவட்ட செயலாளருக்கு. அதே டிவி கேஸ் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் டிஎம்கே பண்ண மாட்டீங்க. ஏன் உங்கள் ஆட்சிக்கு இதை மாதிரி தான் பண்ணுவேன், நான் நினச்சா அப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? மக்கள்கிட்ட ஜன நாட்டில் யார் வேணால் என்ன சர்வே வேணா இருக்கலாம் சார். மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்களுக்கு பிடிக்கணும். தைரியம் தான், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நாங்களும் இப்போ எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறோம், நீங்களும் எலெக்ஷன் ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டுங்க சார். அதுக்கு பேசாமல் போய் விஜய் கிட்ட கேட்டுங்க, விஜய் பா தம்பி ப்ளீஸ் பா எலெக்ஷன் விட்டு நின்று நீ வேணா பண்ணி நின்று பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அப்படி கேட்டு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுற வழியை பாருங்கள். மக்கள் எல்லாமே அவர் பின்னாடி நிற்கிறாங்க, உங்களுக்கு தெரியுது. உங்கள் தோல்வி ஒத்துக்குனா ஒத்துட்டு போயிடுங்க சார். இதுலேயும் உங்கள் தோல்வி தெரியுது சார். தெய்ங்க, முடிஞ்சால் வின் பண்ணுங்கள். இது பார்த்தா எப்படி தான் இருக்குது? நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயத்துக்கு எந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் அராஜகம் பண்ணுறதை பார்த்தா பிகில் பத்தில் தளபதியோட டயலாக் சொல்கிறாரு, அதாங்க ஞாபகம் வருது. பக்காவாக தான் போனீங்க. அந்த வீடியோ உங்களுக்காக தான் டெடிக்கேட்டட். இருக்கிறோம் பவரில் இருக்கிறோன்ட்டு இந்த அழுகுனி ஆட்டெல்லாம் ஆடணுன்னு வச்சுக்கேன், உன்னோட அது நான் பெட்டராகவே ஆடுவேன். புரியுதா? இந்த ஃபுட்பால் தாம்மா நமக்கு ஒரு 4-5 வருஷமாக டச் விட்டு போச்சு. ஆனால் செய்கைலாம் செம்ம ஃப்ளோவில் இருக்குது.